அந்த சம்பவமே இங்கே பார்க்கும்போது தெரியும். அவர் போகும்போது தான் போனவங்க பிற்பாடு தான் எல்லாம் ஒவ்வொரு வண்டி ஆம்புலன்ஸ் போனவங்க பிற்பாடு சரி ஏதோ மயக்கத்தில் இருப்பாங்க, இவ்வளவு இதாக போகும்னு யாருமே நினைக்கல. நாங்கள் அந்த மூலம் அங்கே நின்றுக்கிட்டோம். அப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் போனவங்க இப்போ செய்தி கேட்டவங்க பிற்பாடு தான் எங்களுக்கு இவ்வளோ பேர் இழக்கிற அளவுக்கு இப்படி சம்பவமானு சொல்லி தெரியும். டிவி பார்த்தா எங்களுக்கு தெரியும். இங்கேயே தான் நின்று இருந்தோம். மணி 11 மணிலேருந்து கூட்டம் இருக்குது. அந்த கும்பல் நெவராமல் தண்ணிக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அவ்வளோ வெறியில் அவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. இவர் வரும்போது அப்படியே ஒன்றுக்கு ஒன்று அப்படியே நெரிசலில் பார்க்கறதுக்கு முந்தி அடித்து ஓடி அந்த மயக்கத்தில் அப்படி ஆகிருக்காங்க. நல்லா பார்த்தங்கண்ணே, இவ்வளோ கும்பல் சாத்தியப்படாத விஷயம் இல்லைங்களா இந்த இடத்துக்கு. அதாவது இவரோட லொக்கேஷன் என்னன்னா, ஒரு பெரிய கிரவுண்டாக கொடுத்து ஒரு பெரிய மாநாடாக நடத்தக்கூடிய இடத்துல ஜஸ்ட் டைம் பாஸிங்காக பேசுன மாதிரி இடம். இப்போ எத்தனை பேர் டெத்து எதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணுமா இல்லையா? இது யார் சொல்லுவா? தலைவர் தான் சொல்லணும். இவங்க தட்டி அடிச்சதே ஒரு 10 அடி தள்ளி அடிச்சிருந்தாங்கன்னா அந்த இடம் இன்னொரு கணக்கு இன்னொரு 1000 பேர் நிற்கிற மாதிரி இருக்கும். இவங்க தட்டி அடிச்சதே அவங்க போன தடவை எடப்பாடி கூட்டத்துக்கு அதே இதில் ஊனிட்டாங்க. அதில் அவங்களுக்கு 10 அடி கேப், அதில் நெருக்கல் ஆயிரும். இதுதான் பிரச்சனை. கும்பல் வரணும்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மெயின்டைன் பண்ணல. இதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாத அவர் மினைப்பு கோயிலிருந்து வரையிலேயே சட்டரை இறக்கி விட்டார். அவர் பார்க்கக்கூடிய மக்கள் பார்த்து கை காட்டக்கூடிய அந்த சட்டரை இறக்கி விட்டார். அதனாலே கும்பல் திடுன்னு பார்க்கறதுக்கு வந்தது. அதுதான் உண்மை ரீசன் நடந்தது. அந்த நெருக்கல்ல தான் அந்த மாதிரி நடந்துருச்சு.